So welcome to Vedanta channel பசங்களா. Yes, so இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 2.3 தான் பார்க்க போறோம், which is very ஈஸியான ஒரு விஷயம். ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா இந்த புரிஞ்சுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ இது புரிஞ்சுக்க நம்ம புக்லயே ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க, which is called clock method. ஸோ இது கிளாக் மெத்தட் வச்சும் போகலாம், இல்லைன்னா நான் நார்மலாகவும் போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாடலோ அரித்மெட்டிக் ஆர் மாடலோ ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிஷன் தான் மாடலோ டிவிஷனும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு டிஃப்ரென்சஸ் தான் இருக்கு. விச் மீன்ஸ் அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருவோம். ஒன் செக். எஸ். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, எனி நம்பர் லெட் இட் பி 4 டிவைட்ஸ் 17 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ 17 ஒரு நம்பர் இருக்கு, 4 டிவைட் பண்ணுமா? ஸோ யூ கேன் புட் 4 times and 16 will be and remainder is 1. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இந்த கோஷியன்ட்டை ஆன்சராக கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் டிவிஷன். ரைட்டுங்களா? இதுவே எனக்கு ரிமைண்டர் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரிமைண்டர் ஆன்சரா சொல்ற மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கான்னு கேட்டா எஸ். ஸோ தட் இஸ் மாடுலோ டிவிஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா மாடுலோ டிவிஷன். ஸோ இப்போ மாடுலோ டிவிஷன்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரிமைண்டர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் வச்சு தான் இந்த சம்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், விச் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது. ஓகேவா? இதை நம்ம எழுதுறது ரைட். ஓகேவா? ஆப்ரேஷனில் எப்படி மேம் எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ட். ஓகே, ஸோ இஃப் எனி நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ண போகுது. ஓகே, ஒரு ஆயிலர் தியரம் எடுத்துக்கோங்க. யூக்ளிடியன் பிரின்சிபல் இருக்குல்ல, A is equal to BQ plus R, வேர் இந்த R இந்த ரிமைண்டரோட ரேஞ்ச் என்னது? 0ல ஸ்டார்ட் பண்ணி B வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே லிமிட் தான் இங்கேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ண போகிற நம்பரை விட ரிமைண்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்த மட்டும் நல்லா பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை மாடலாக வச்சு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஒரு நம்பரை பி டிவைட் பண்ணுது. ஸோ டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் தான் மாட் பி அப்படின்னு உள்ளே போடுவாங்க. யாரால டிவைட் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை இந்த சைடில் இருக்கு. ஓகே, ஸோ ஏவை மாட் பியால் டிவைட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் ரிமைண்டர்ஸ் ஆர் அப்படிங்கிற விஷயத்தை தான் இது சொல்லும். அப்போ ஏவோட ஆன்சர், அப்போ மாடுலோ ஃபங்க்ஷனில் ஏவோட ஆன்சர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அவங்களோட ரிமைண்டர்ஸ்க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வருது இட் இஸ் ஆல்வேஸ் யுவர் ரிமைண்டர். சரிடா? ஸோ இது ஆல்வேஸ் யுவர் ரிமைண்டர். ஸோ இப்படி தான் வந்து இந்த கான்செப்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த டிவிஷன் அல்காரிதமை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமா? ஸோ வித் சம் இல்லுஸ்ட்ரேஷன். இதுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, when a positive integer is divided by n, ஸோ என்னன்ற ஒரு நம்பர் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களோட பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 0, 1, 2 அப் டு n-1 வரைக்கும் ரிமைண்டர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே ரிமைண்டர்ஸ் வர பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம், இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தென் வி ஒர்க் வித் மாடுலோ என்னால் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் அவங்களோட ரிமைண்டர்ஸால ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. தட்ஸ் இட். ஓகேவா? ரீப்ளேஸ் ஆல் நம்பர் பை தியர் ரிமைண்டர்ஸ். ஓகேவா? யாரால என்னால டிவைட் பண்ணும்போது என்னென்ன ரிமைண்டர்ஸ் கிடைக்குமோ அவங்கனால ரீப்ளேஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ இந்த மாடுலோ அடிஷனை நம்ம கிளாக் வைஸ் மெத்தட்ல வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கிளாக் வைஸ் மெத்தடுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? 8 mod 4. ஸோ 8 mod 4னா 8ஓட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இது எப்படி மேம் நாங்கள் பண்ணுறது அப்படின்னா, இதோட ரிமைண்டர்ஸ் 4ஓட ரிமைண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 and 3. அவ்வளோதான். இவ்வளோதான் ரிமைண்டர்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ இந்த நம்பர் 8 ரவுண்ட் அடிக்கணும். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் 8 ரவுண்ட் அடிக்கணும். சிம்பாலிக்கலாக சொல்ல போனால் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? ஸோ ஆல்ரெடி 0 இருக்கு. 0, 1, 2, 3. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது 4, 5, 6, 7 and 8. கரெக்டா? ஸோ 8 கரெக்டாக எந்த ரோவில் வந்திருக்கு? 0ங்கிற இடத்துல வந்திருக்கு. ஸோ அப்போ 8 mod 4ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0. இப்படிங்கிற இந்த கிளாக் வைஸ் மெத்தட் வச்சும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதோட இல்லுஸ்ட்ரேஷன் தான் இது. ஸோ 0, 1, 2. ஸோ இப்போ ஒரு நம்பர்ஸ் நம்ம ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ 1லேருந்து தான் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8.
ஸோ 8 கரெக்டாக எந்த ரிமைண்டர், ஸோ 8ஓட ரிமைண்டரை நீங்கள் இப்படி வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம மைனஸ்லேயே நம்ம டிவிஷன் பண்ணலாம். மைனஸ் இன்டீஜர்ஸே டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜருக்கு. இதுவே நெகட்டிவ்ல இன்புட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா மட்டும் போதும். சரிங்களா? இங்கே பாருங்களேன். ஸோ சேம் 0, 1, 2 and 3 போடுங்க. ஸோ 1லேருந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 and 5. ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகும்னா யூ ஷுட் பி இது ரிவர்ஸில் நம்மளுக்கு சுற்றணும். சரியா? ஸோ எப்பயுமே இப்படி சுற்றும். ஜீரோ 1 2 3 இப்படி போடாச்சு. இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனை சுற்றணும். ஸோ இங்கிருந்து டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே தான் 1 2 3 4 and 5. ஸோ இட் இஸ் ரைட். அப்போ -5 mod 3. ஓகே mod 3 ஓகே சாரி mod 3ன்றப்போ இதே சர்க்கிள் வராது. ஸோ இப்போதைக்கு mod 4, ஏன்னா 4னா தான் 0 1 2 3 இஸ் யோர் மாடுலஸ். அண்ட் இதுவே 3 இருக்கு அப்படின்னா இதே கிளாக் டைரக்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் 3 இருக்கு அப்படின்னா இதே கிளாக்ல பார்த்தீங்கன்னா 3 முள் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 0ங்கிறது ஒரு முள், 1ங்கிறது ஒரு முள், 2ங்கிறது ஒரு முள். அவ்வளோதான். இந்த 3 முள் இருக்கிற கிளாக் தான். விச் மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு -5 வேணும். அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்றணும். அப்போ 1 இங்க, 2 இங்க, 3 இங்க, 4 இங்க, 5 இங்க. ரைட்டா? ஸோ which means அப்போ என்ன அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்? 1 தான் ரிசல்ட். அப்போ -5 equal to 1 mod 3. அவ்வளோதான். இப்போ -5 நம்பர் யாருக்கு ஈக்குவல்? 1ங்கிற நம்மளுக்கு ஈக்குவல் when it is in modulo addition. மாடுலோ ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் -5 நீங்க 1 எழுதிக்கலாம். there is no problem at all. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் ரிமைண்டர்ஸ் எழுதுனா போதும். இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களோட ஃபன்னுக்காக நான் சொன்ன விஷயம். சரியா பசங்களா? ஸோ கேன் வி see the theorems? yes. so very excited, right? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இப்போ நம்மளுக்கு தியரம்ஸ் பார்க்க போறோம். இந்த தியரம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் இட்னா நம்ம கிட்ட இப்போ ஆல்ரெடி 2 கான்கரண்ட் இருக்கு. ஓகேவா? ஏவை வந்துட்டு நீங்க எம்மால டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸ் பி அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அண்ட் அதே சிங்கிற நம்பருக்கு டி தான் ரிமைண்டர் வென் எம்மால டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க டிவைட் பண்ற நம்பர்ஸ் ஒன்று. சரியா? இந்த 2 பேத்துலையும் மாடுல யாரால டிவைட் பண்ணி எழுதிருக்காங்கன்னா எம்மால தான் டிவைட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது 2 மாட்ஸையும் நீங்க ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், இன்டூ பண்ணலாம். எதுவுமே சேஞ்ச் இல்லை. இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் அப்போ ஏ இன்டூ சியோட மாட், ஏ இன்டூ சி, ஏவையும் சியும் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் எம்மால டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஈஸியா பண்ணிக்கலாம். எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஏவோட ரிமைண்டர் உனக்கு தெரியும், டியோட சியோட ரிமைண்டர் உனக்கு தெரியும்னா அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்கள மட்டும் மல்டிபிள் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ திருப்பி ஏசியை மல்டிபிள் பண்ணி ரிமைண்டர்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. வென் யூ நோ ஏஸ் ரிமைண்டர் அண்ட் சிஸ் ரிமைண்டர் ஆல்ரெடி, ஸோ இவங்க 2 பேர்த்தோட அடிஷனுக்கும் இது அப்ளிகபிள், மல்டிப்ளிகேஷனுக்கும் அப்ளிகபிள் அண்ட் டிவிஷன். ஸோ வாட் எவர் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ தனித்தனியாக அவங்களோட ரிமைண்டர்ஸ் நீங்கள் போட்டு அதே ஆப்ரேஷனை பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிசல்ட் பார்த்துருவோமா? we know that 8 is congruent to 2 mod 3. ஸோ 8-ஐ நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 தான் ரிமைண்டராக கிடைக்கும். அண்ட் அண்ட் 10ங்கிறது 1 mod 3. சரிங்களா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் என்னோட ப்ரொசீஜர் என்னன்னா 80க்கு mod 3 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 80ங்கிறது வாட் இஸ் இட், 8 into 10 தான் 80. கரெக்டா? ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும், இவனுக்கு ஆல்ரெடி தெரியும். 80க்கு mod 3 எனக்கு வேணுன்ற பட்சத்தில் 8ஓட ரிமைண்டர் 2, இவனோட ரிமைண்டர் 1. 2 1s are 2. அப்போ 80யோட ரிமைண்டர் என்னவா இருக்கும்னா 2ஆ தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ 80-ஐ வந்து நீங்கள் வந்துட்டு 78 comes in 3 table, which means 2 is your reminder. That's it. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 80க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 8 and 10க்கு உனக்கு தெரியும்னா அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இது அடிஷனுக்கும் பாசிபிள், சப்ராக்ஷனுக்கும் பாசிபிள் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கும் பாசிபிள். சரிங்களா? இந்த 3 விஷயத்துக்கும் இவங்க பாசிபிள்.
ரைட்டா பசங்களா? எஸ். ஸோ இப்போ வேற கேஸ், இப்போ லிட்டரலி வேற கேஸ். இப்போ என்னன்னா ஒரே ஒரு கான்குரண்ட் ஒன்ட்டு இருக்கு. திஸ் இஸ் கால் கான்குரண்ட். இப்படி இருக்குல்ல, ஏ கான்குரண்ட் டு பி, அது வந்து ஒரு கான்குரண்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நார்மலா அந்த ஈக்குவேஷன் மாட் வச்சு பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் கான்குரண்ட். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கான்குரண்ட் இருக்கு, அதாவது ஏவை 5m டிவைட் பண்ணா பி தான் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு கான்குரண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு அவசரம், ஸோ தட் நான் இங்க ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணோம். எப்படி லெஃப்ட் சைட்ல ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா ரைட் சைட் கூடயும் மல்டிபிள் பண்ணுவோம்ல, சேம் லாஜிக் இங்கேயும் யூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை அப்ப நீங்க இங்க ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க இதோட ரிமைண்டரை இங்க மல்டிபிள் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பி இன்டூ சி பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இப்போ இவங்க கூட ஏதாவது ஒரு நம்பரை நீங்க ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, சப்ராக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா அதே மாதிரி இங்கேயும் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ். சரிங்களா? சேம் ப்ராசஸ் ரிப்பீட்ஸ். ரைட்டா பசங்களா? ஸோ இந்த தியரம்ஸ் வச்சு மட்டும் தான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். ரைட் எவ்ரிவன்? ஸோ ஐ ஹோப் இந்த தியரம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம ஸ்லைட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்லைன் சென்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், 10th ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆகட்டும், செகண்ட் சாப்டர் ஆகட்டும், இது எல்லாமே ஜேஇல பயங்கரமான பேசிக்ஸ். சரியா? ஸோ அந்த பேசிக்ஸ் இப்போ நீ படிக்கவே ஜேஇல எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த போர்ஷனை இன்னும் வெல் டெவலப்டா நீ இப்போவே படிக்க முடியும். ஸோ தட் பிகாஸ் யூ ஹாவ் அ ஃபவுண்டேஷன் கோர்ஸ். உங்க எல்லாத்துக்குமே 9th 10th 8th 10th நம்ம ஜேஇக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல. ஸோ இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா வாட் ஆர் த சென்டர் வித் தியர் நம்பர்ஸ். ஓகேவா? கான்டாக்ட் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அண்ணா நகர் சென்னைனா அதுதான் கான்டாக்ட் நம்பர். கால் பண்ணி கேட்டு நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி கிளாஸஸ் இருக்கும், என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணியே கேட்கலாம், அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேதாந்து ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கும் மற்ற கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இங்க டீட்டெயிலா உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். பிகாஸ் எவ்ரி ஒன் ஹாவ் யோர் பர்சனல் அட்டென்ஷன். எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீச்சர் அலோகேட் ஆகும். ஸோ மாஸ்டர் கிளாஸ் போக அது போக நீங்க சால்விங்க்குன்னு உங்களுக்கு ஒரு தனி டெடிகேட்டடான மென்டர் அவைலபிளா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுல வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. டிஃபிகல்ட் ஸ்மால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஃபிகல்ட் லெவல் வர்றதே தெரியாத அளவுக்கு இந்த ஒரு பெடகாலஜி ஆப் உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ கேரண்டி இம்ப்ரூவ்மெண்ட்னு யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நான் ஜாயின் பண்ணா கேரண்டியா மார்க் வாங்கிடுவேனா அப்படின்னு நீங்க எந்த ஒரு கோச்சிங் சென்டர்ஸ்கிட்டையும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ஃபார் வேதாந்த் வி கேன் கொஸ்டின் இட். சரிங்களா? ஸோ இந்த கேரண்டியில வந்து எப்படி சொல்ல முடியும்னா லேர்ன் ஃப்ரம் இந்தியாஸ் டாப் டீச்சர்ஸ். இந்தியாவில் இருக்க டாப் டீச்சர்ஸ் ஹூ ஆல்ரெடி நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஆல்ரெடி ஐஐடியில் ஜாயின் பண்ணவங்க. ரைட்டா? ஸோ டெடிகேட்டட் அகாடமிக் மென்டார் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ 3-way டவுட் சப்போர்ட் சிஸ்டம் வில் ஹாவ் இட் அண்ட் ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் வில் பி அவைலபிள். ஸோ ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் அவைலபிளா இருக்க போது ஹைடெக் கிளாஸஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ கேரண்டீடா இருக்க போது ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட். இல்லைன்னா நிச்சயமா 100% ரீஃபண்ட் பண்ணப்பட்டுரும் உங்களோட அமௌண்ட். ஸோ 8th 10th வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கான டாப் டீச்சர்ஸ். ஸோ டாப் டீச்சர்ஸ் ஆல் லைக் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ்ல இருந்து தான் வந்து அவங்களோட ரேட்டிங் சிஸ்டம் வச்சு தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஹை ரேட்டட் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் கூடவே அகாடமிக் மென்டர், ஒவ்வொருத்தருக்கும் டீச்சர் போக ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ த 24/7 யூ வில் கெட் யுவர் டவுட் சால்விங். நீ ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த டவுட் சால்வ் பண்ணுங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓ திஸ் இஸ் தி ப்ராப்ளம், இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு டவுட் செக்ஷன்ஸ் இருக்க போது. அண்ட் இந்த கிளிக்கர்ஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் வெரி என்கேஜிங்கா இருக்கும் போது உங்க கிளாஸ்ல நிறைய குவிஸ் வைப்பாங்க, எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீ சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் அது கிளிக்கர்ஸ்ல நீங்க போட்டா போதும், அது அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸோ தட் நீங்க கிளாஸ்ல என்கேஜிங்கா தான் இருக்கீங்க. ஸோ யாராவது என்கேஜ் ஆகலைன்னா அப்பவே உங்களை கூப்பிட்டு வாட் இஸ் த ப்ராப்ளம்ன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணி அதை சால்வ் பண்ணிடுவாங்க. இட்ஸ் ஆல் பியூட்டிஃபுல் ரைட்? ஸோ இப்போ சீட்ஸ் வந்து பயங்கரமா ஃபில் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளோட வேதாந்தத்துல ஆல் இந்தியா ரேங்க்ஸ் பயங்கர பேர் அடிச்சிருக்காங்க. ஸோ 15th ரேங்க் நம்மளோட ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. ஆல் இந்தியாவில் 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல 15 ஆளா வரணும், 15வது ஆளா வரணுங்கிறது இட்ஸ் கிரேட் சக்சஸ்.
ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் நீங்களும் சுவைக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வேதாந்தில் ஜாயின் பண்ணலாம். ஸோ 90% வரைக்கும் நீட்ஸுக்கு இருக்கு, ஜேஇக்கு சீட்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா இந்த ஐவிஎஸ்சிடி எக்ஸாமை நீங்கள் எழுதுனா போதும், ரைட் பசங்களா? ஸோ திருப்பி ஆஃப்லைன் சென்டர்ஸ் வித் யர் ஃபோன் நம்பர்ஸ் இங்கே இருக்கு. ஸோ கோ டு யர் நியரஸ்ட் புக், அதாவது நியரஸ்ட் ஆஃப்லைன் சென்டர் அண்ட் புக் யுவர் விசிட். ஓகேவா? விசிட் மட்டும் புக் பண்ணி பாருங்க, அது சார்ஜபிள் கிடையாது. போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எக்ஸாம்பிள் 2.11 find the reminders when 70,004 and 778 is divided by 7. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் 7ஆல டிவைட் பண்ணா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ நீ நல்லா யோசிச்சு சொன்னா இவ்வளோ பெரிய நம்பரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்னு யோசிப்ப. ஆனால் லிட்டரலி நாட். ஏன் மேம்னா 7 டேபிளில் தான் வரணும். ஸோ இது 7004, 7004ல் 70,004, 7,000 கூட இல்லை, 70,004. இந்த 70,000ல் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே ஒரு நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 7 நீ ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, ரைட்டா? மேம் நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த நம்பர் 7 டேபிளில் வரும், அந்த மாதிரி ஒரு நம்பர் 70,000க்குள்ள இருக்கு. வாட் இஸ் இட்? ஸோ 70,004ல் உனக்கு ஒரு விஷயம் தெரியும், 70,000 is divisible by 7. Yes or no? ஆமாவா இல்லையா? ஆமா, ஏன்னா 70,000 7 டேபிள்ல வரும். எனக்கு என்ன 10,000 into 7 70,000 ஈஸியா இந்த டேபிள் உனக்கு ஈஸி இல்ல. நம்மளுக்கு 11 டேபிளும் 10th டேபிளும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 0 zeros மட்டும் போட்டா போதும், கரெக்டா? ஸோ அப்போ 70,000 நம்மளோட 7 டேபிள்ல வரும், விச் மீன்ஸ் அவனை டிவைட் பண்ணா நம்மளுக்கு ரிமைண்டர் 0. கரெக்டா பசங்களா? ஸோ இப்போதான் நான் யூஸ் பண்ண சொன்ன தியரம் யூஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கான்குரண்ட் இருக்கு, A கான்குரண்ட் டு B mod 4 அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? இப்போ உனக்கு 70,000 கூட ஒருத்தங்களை ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இங்க வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு தேவை 70,004. ஸோ 70,000ல இருந்து 70,004 மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் +4 ஆட் பண்ணா போதுமா? அப்போ ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் +4 ஆன் போத் சைட். ஓகேவா? எனக்கு இங்க நான் ஆட் பண்ணணும், அப்போதான் அது 70,004 வரும், ரைட்டா? இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் ரிமைண்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம்ல. இப்போ ரிமைண்டர் கூட 4 ஆட் பண்ணா போதும், ரைட்டா? ஸோ அப்போ 70,004ஓட ரிமைண்டர் என்ன? 4 தான். ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சா? எஸ். அப்போ 70,004ஓட ரிமைண்டர் 4. லிட்டரலி ஈஸியான ஒர்க், சரியா? ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியா ரிமைண்டர்ஸை கண்டுபிடிக்க முடியும்னா தட் இஸ் யுவர் மாடுலோ மெத்தட், சரிங்களா? நெக்ஸ்ட் 778 இது எப்படி பண்ண முடியும்? சேம் லாஜிக், ரைட்டா? மேம் 1778 இதுல ஒரு நம்பர் என்னால ஈஸியா டிவைட் பண்ண முடியும்னா 777. இதை நீ எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல 770ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்னோட விஷயம், ரைட்டா? 777 it is divisible by 7. Yes or no? Obviously 111ல வரும். ஸோ இதை டிவைட் பண்ண முடியும் நம்மளால 7 டேபிள்ல, ரைட்டா? நம்மளுக்கு தேவை 78. அப்போ என்ன பண்ணணும்? ஒருத்தரை ஆட் பண்ணா போதும், ரைட்டா? அப்போ ஒரே ஒருத்தரை நான் ஆட் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. அப்போ இங்க நீ ஆட் பண்ற அப்படின்னா நான் இங்கேயும் ஆட் பண்ணும், ரிமைண்டர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டா. ஸோ விச் மீன்ஸ் 1 is your reminder. அப்போ 778 நீங்க ரிமைண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா வாட் இஸ் யுவர் ரிமைண்டர்? ஸோ 1 is your reminder. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரிமைண்டர் 4, செகண்ட் ஒன்னோட ரிமைண்டர் 1, சரிங்களா? ஸோ யூ காட் இட். ஸோ நல்லா பார்த்தோன்னா இந்த 4 and 1 is less than 7, அதனால தான். ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர்? ஸோ த ரிமைண்டர்ஸ் ஆர் 4 and 1. ஓகே? ஸோ 70,004 7ஆல டிவைட் பண்ணா யூ வில் கெட் 4 as your reminder, and 778 7ஆல டிவைட் பண்ணா யூ வில் கெட் 1 as your reminder. சரிடா பசங்களா? எஸ். ஈஸியான சம்ல, லிட்டரலி ஈஸியான சம்ல, எஸ். So determine the value of D such that 15 congruent 3 mod D. Okay, yeah. Value of D கேட்டிருக்காங்க. Okay. So ஒரே நிமிஷம் question check பண்ணிக்கலாம். This question is right. Question is right. Okay. So இது எப்படி மேம் அப்படின்னா செக் பண்ணி சொல்லுங்க எப்படின்னு.
determine the value of d such that 15 congruent 3 mod d. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணா போதும்? ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க? என்ன மேம் சொல்ல வராங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் உனக்கு சொல்றேன். சரியா மேம்? 15 d ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? டிவைட் பண்ண வேண்டிய நம்பர் d. ஓகே, 15 d ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 3 வரும். அப்ப இந்த d என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கலாம்? என்னென்ன நம்பர்ஸ்லாம் நீங்க டிவைட் பண்ணும்போது உனக்கு 3ன்னு கிடைக்கும்? எந்த நம்பரை வச்சு நீங்க 15 டிவைட் பண்ணா you will get your reminders as 3 அப்படிங்கிறது தான் லாஜிக். கரெக்டா? ஓகே, நான் இப்போ இன்னொன்று சொல்றேன். இட் இஸ் ஆல் லைக் அன் ஈக்குவேஷன், ரைட்? ஈக்குவேஷன் மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அப்போ 15 minus 3 congruent 0 mod d. கரெக்டாடா? அங்க இருக்க 3 அந்த சைடு போனா -3. ஈக்குவேஷன் மாதிரி தான் கான்குரண்ட்டும், எல்லாமே ஒரே ரூல் தான். அப்ப இங்க இருக்க 3 இந்த சைடு வந்தா -3, which means 12 is divisible by this mod d. ரைட்டா? so 12 should be divisible. அதாவது 12 இந்த d டிவைட் பண்ணிச்சுன்னா 0 வந்துரும். அப்ப என்னென்ன d இருக்கு? ஓகேவா? அப்ப 12 டிவைட் பண்ற ஒரு நம்பர்ஸ் 12 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்க? ஸோ 12 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்க? ஸோ the factors of 12. ஓகேவா? factors of 12 என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 12 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்க? 12 பார்த்தீங்கன்னா factors of 12 are first 1, next 2, next 3 table, 4 table, 6 table, 12 table. 12 டிவைட் பண்ணும். கரெக்டா? இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த d இல்ல, இது எல்லாமே இந்த dங்கிறது இவங்க எல்லாருமேனா நோ, அங்கதான் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. வாட் இஸ் இட்? நம்மளுக்கு ஆல்ரெடி ரிமைண்டர் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிவைட் பண்ற நம்பர் டிவைட் அந்த ரிமைண்டரோட பெரிய நம்பரா தான் இருக்கும். ரைட்டா? அப்போ 3 விட பெரிய நம்பர் 3 வரக்கூடாது. ஸோ நீ 3 விட பெரிய நம்பரா தான் அந்த d இருந்தாகணும். ரைட்டா பசங்களா? which means இப்போ 1 2 3 வருமா? வராது. நீங்க அதை எடுத்துக்க முடியாது. அப்போ dக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஸோ d are 4, 6 and 12. what are the values? The values of d are, ஓகேவா? values of d. ஸோ dஸ்க்கு நீங்க 4, 6, 12 இந்த மூணு பேத்துல யாரை போட்டு நீங்க 15 டிவைட் பண்ணாலும் சரி, you will get your reminder as 3ன்ற ரிமைண்டர் தான் கிடைக்கும். சரிடா பசங்களா? டன். ஸோ செக் பண்ணியாலும் பண்ணி பாருங்க. 15 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 6 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 15 6 ஆல் டிவைட் பண்ணுங்க, 15 12 ஆல் டிவைட் பண்ணுங்க. you will get your reminder as 3. got it? yes? okay, done. So find the least positive value of x such that 67 plus x is congruent 1 mod 4. ரைட்டா? ஸோ இது எப்படி மேம் நாங்கள் கண்டுபிடிக்க அப்படின்னா, நல்லா யோசிக்கணும், தியரி பார்க்கணும். ரைட்டு, சரி, ஒவ்வொரு தியரிஸாக பார்க்கலாமா? டீகோட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம் 67 கூட எக்ஸை ஆட் பண்ணும்போது 1ங்கிற ரிமைண்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பை ஹூம்? when you are dividing by 4. ரைட்டா? சரி, ஓகே. அப்போ இந்த 1 நம்பரை அந்த சைட் கொண்டு போயிருங்க. அப்போ 67 plus x minus 1 congruent to 0 mod 4. ரைட்டாடா? எஸ். ஸோ 0 கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு ஈஸி பசங்களா, அதனால தான். சரிங்களா? ஸோ இந்த 1ம் இதுவும் லைக் டேர்ம். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 66 plus x is congruent to 0 mod 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த ஒரு நம்பரை 4ஆல நான் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 அப்படின்னா இந்த ஒரு நம்பர் என்னவா இருக்கும்? 4ஓட மல்டிபிள்ஸா இருந்தா தானே 4ஆல டிவிசிபிள் ஆகும். கரெக்டா பசங்களா? ஸோ டிவிசிபிள் ப்ராப்பர்ட்டில நான் சொல்லியிருக்கேன், whenever it is divisible, it is a multiple. am I right? அப்போ 66 plus x is a multiple of 4k. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4, அப்பதான் 4ஆல டிவைட் ஆயிருக்கும். ரைட்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 4k minus 66. So what is the value பசங்களா? அப்ப என்ன வேல்யூ போடலாம்?
ஸோ யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இது எக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். சி இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். எக்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா வரணும். ஓகேவா? அப்போ நீ கேக்கு நல்லா யோசிச்சு பாரு. 4ஓட ஒரு மல்டிபிள் இருந்து 66 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வரணும். அப்போ அந்த 4K லிட்ரலி ஒரு பெரிய நம்பரா இருக்கும். கரெக்டா? 66 விட ஒரு பெரிய நம்பர். 66 விட ஒரு பெரிய நம்பர் 4 டேபிள்ல வருதுன்னா அது 68. ஆமா ரைட்? அப்போ அது ஒரு 68 இஸ் a 4 மல்டிபிள். அப்படி பார்த்தீங்கன்னா 68 minus 66 which is 2. ரைட்டா? அப்போ எக்ஸோட ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பரே 2 தான். 66க்கு அடுத்து வர ஒரே ஒரு பாசிட்டிவ் அடுத்து வர ஒரு 4 டேபிள்ல வரும்னா அது 68, அதுக்கப்புறம் 72, 76 நிறைய பேர் இருக்காங்க. ஆனா லீஸ்ட் ரொம்ப கம்மியான கேப்ல யார் இருக்கா? கம்மியான கேப்ல 68 மட்டும்தான் இருக்காங்க. இப்போ 68 யூஸ் பண்ணீங்கன்னா you will get 2 as your answer. ரைட்டா? அப்போ எக்ஸுக்கு 2 தான் ஆன்சர். சரிடா பசங்களா? ரொம்ப கம்மியான கேப்பை யூஸ் பண்ணும். Check about this question. Second question என்னது? 98 equal to same logic. ஓகேவா? Same logic. 98 equal to x plus 4 mod 5 நினைக்கிறேன். ரைட்டா? அதாவது 98 5ஆல டிவைட் பண்ணா என்னோட ரிமைண்டர்ஸ் x plus 4. சரிங்களா? இப்போ அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் take on to x side. அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துட்டு போய் ஒரு நம்பரா ஃபர்ஸ்ட் மாத்துவோம். அப்போ 98 minus x minus 4 equal to 0 congruent 5. ரைட்டா? அப்படின்னா 98ல 4 போச்சுன்னா 94. So 94 minus x is equal to 0 mod 5. ஓகே? which means என்ன அர்த்தம்? அப்போ இங்க இருக்க நம்பரை 5ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 அப்படின்னா what does it imply? அப்போ 94 minus x is the multiple of 5. அப்பதான் நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். ரைட்டா? multiple of 5னா அப்போ 94 minus x should be some 5ஓட multiples. ஆமா ரைட்டா? ஸோ 94 5 டேபிள்ல வராது. அப்போ 94 ஏதோ ஒரு நம்பரால நீங்க மைனஸ் பண்ற such that அந்த நம்பர் 5 டேபிள்ல வரும். 5 டேபிள்ல வரணும்னா லாஸ்ட் டிஜிட் ஒன்று 5ஆ இருக்கணும், இல்லைன்னா 0வா இருக்கணும். அப்போ இது 5 வரைக்கும் பாசிபிள் இல்லை. அப்போ 0 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த எக்ஸுக்கு என்ன போட்டா அது 5 டேபிள்ல வரும்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேம் நான் 4 சப்ராக்ட் பண்ணணும். when I'm subtracting 4, 94ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 95 டேபிள்ல வரும். சரியா? அப்போ அந்த எக்ஸுக்கு என்ன பாசிபிலிட்டி தான் இருக்கு? 4ங்கிற பாசிபிலிட்டி தான் இருக்கு. ரைட்? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 4. காட் இட்டா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஸோ solve 8x is equal to 1 mod 11. ஓகேவா? திருப்பி அதே பிரின்சிபல் தான். சரிங்களா? ஸோ 8x minus 1 is congruent to 0 mod 11. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்க நம்பர் 11 டேபிள்ல டிவைட் ஆகும். ரைட்டா? அப்போ 8x minus 1 is a multiple of 11. 11ஓட மல்டிபிள்ஸ். சரிங்களா? ஸோ 11ஓட மல்டிபிள்ஸ்னா ஓகே. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 8kx minus 1 is equal to 11k. இப்படி எழுதிக்கும். 11ஓட மல்டிபிள். ஸோ இட் இஸ் சம் 11 into சம் நம்பர். அந்த நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ். ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ். நம்மளுக்கு தேவை என்னடா பசங்களா? எக்ஸ் தானே நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் இவங்கள தான் நீ அந்த சைடு எடுத்துட்டு போகணும். ஸோ 8x equal to 11k plus 1. அங்க இருக்கிறது இந்த சைடு வந்தா -1. ரைட்டா? அப்போ x is equal to 11k plus 1 divided by 8. கரெக்டா? சால்வ் பண்ணணும். இப்போ கேக்கு என்ன போட்டா உனக்கு இப்போ யோசிச்சு சொல்லுங்க. கேக்கு 1 போடலாமா? 1 போட்டா it will be 12/8 டிவைட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு வேல்யூஸாக போட்டு செக் பண்ணலாம். ஆர் வி கேன் லீவ் திஸ். இது எப்படியே விட்டுறலாம் நினைக்கிறேன். நோ, வி நீட் இன்டீஜர் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இன்டீஜர்ஸில் வரணும். ஸோ அப்போ யோசிச்சு சொல்லுங்க. 11க்கு 1 போட்டால் கிடைக்குமா? நோ.
right? 1 போட்டிங்க அப்படின்னா 12/8 it is not divisible. 11க்கு 2 போட் கேக்கு 2 போட்டு பாருங்க. கேக்கு 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 22 + 1 23/8. நோ 11க்கு 3 போடுங்க. ஸோ கேக்கு 3 போட்டிங்கன்னா 33 + 1 34/8. No, it is not divisible. 44 கூட ஒன்னா 45/8 non divisible. 48 divisible ஆகாது, ரைட்டா? அப்போ 55 எஸ். கேக்கு 5 போட்டிங்கன்னா 55 56/8 56/8 டிவைட் ஆகும், ரைட்? ஸோ அப்போ கேக்கு என்ன போட்டால் நம்மளுக்கு டிவைட் ஆகுது? கடைசியில் கேக்கு 5 போடும்போது டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி யோசிங்க. 6 போட்டால் வருமா? நோ. 7 போட்டால் வருமா? நோ. 8 போட்டால் வருமா? நோ. 9 போட்டால் வருமா? நோ. 900 நோ. நெக்ஸ்ட் 10 போட்டால் 10 போட்டால் I won't, no. 10 போட்டா 111/8, obviously not. அப்புறம் 12 போட்டா வருமா? So 12 it is 132 plus 1, no. 133/8, no. So இப்போ கிடைக்கும் நம்மளுக்கு, செக் பண்ணி பாருங்க. 12 போட்டாலும் நம்மளுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் அப்போ எப்போ கிடைக்கும்? 13 போட்டா? எஸ், 13 போட்டா கிடைக்கும். ஸோ 13 போட்டிங்க அப்படின்னா it is divisible by 8. ஓகேவா? அப்போ இவனுக்கும் டிஃப்ரென்ஸ் 8 வரும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 5க்கு 8க்கு 13க்கும் நடுவில் 8 டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரியாடா? ஸோ 5 and 8, 5க்கு அப்புறம் 13ல தான் வந்திருக்கு, டிவைட் ஆகுது அப்படின்னா 13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 21ல தான் டிவைட் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் 8 டிஃப்ரென்சஸ், இந்த 8 அப்படிங்கிற ஃபேக்டர் வரும். 21ல டிவைட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 27ல தான் டிவைட் ஆகும், ரைட்டா? இப்போ கேக்கு 5, 13, 21, 27 இவங்களை போடும்போது தான் நம்மளுக்கு அது டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் 5 போட்டால் என்ன கிடைக்கும்? 56/8, which is 7. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 13 போட்டால் என்ன கிடைக்கும்? 13 × 11, I think it is 143. So 143 divided by 132 and 43. 143 plus 1 now 144 divided by 8. I hope it is 24 நினைக்கிறேன். No, it is not 24. 15 1 sec. So this one time reminded 6 18 times. Okay va? Next x க்கு 13 போட்டா என்ன கிடைக்கும்? 21 போட்டா. So 21 × 11. Check for it. What is 21 × 11? Yes, Pasama. So 21 போட்டிங்கன்னா I hope it is 231 plus 1/8, which is 232/8. So that is 29. அப்போ solutions இருக்குது. What are the solutions? 7, 18, 29. It forms a இது ஒரு sequence மாதிரி ஃபார்ம் பண்ணும், சரிங்களா? 7, 18 நடுவில் 11, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் 11 டிஃபரன்சஸ் இருக்கு. அப்போ அடுத்த டிஃபரன்சஸ் என்ன வரும்? 11 தான் இருக்கும். ஸோ which means 40. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ these are the x values. Values of x என்னது? 7, 18, 29, 40. இது எல்லாமே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், சரிடா பசங்களா? யா. ஸோ what is the next one? Okay, so commute x such that 10 power 4 is congruent x mod 19. இது வரைக்கும் டிஃப்ரெண்ட். இந்த கேஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஏன்னா 10 power 4 னா 3 0 இருந்தாலே 3 0 இருந்தா 1000, 4 0 னா 10,000. அப்போ 10,000 19 டிவைட் பண்ணும். லிட்ரலி பெரிய நம்பர்ல. ஓகே, அப்போ நம்ம அப்படி பண்ண வேண்டாம். ஸோ இது எப்படி மேம் பண்றது அப்படின்னா, யூஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு என்ன இன்சிஸ்ட் பண்ணேன்? யா. ஸோ திருப்பி நான் சொல்றேன். There are 2 theorem statements. ஸோ இன்டூவா இருக்கட்டும், ஓகேவா? இந்த இன்டூ ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஒரு கான்கரண்ட் உனக்கு தெரியும், ஓகேவா? ஒரு கான்கரண்ட் உனக்கு தெரியும்னா அவங்க கூட நீங்க யாரை வேணாலும் ரெண்டு சைடும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த ஒரு தியரம் தான் நான் இந்த சம்முக்காக யூஸ் பண்ண போறேன். ஸோ லிட்டரலி என்னது? 10 power 4 கான்குரண்ட் எக்ஸ் மாட் 19 அப்படின்னு வந்திருக்கா? ஒண்ணுமே இல்லடா பசங்களா. இப்போ இதுல தெரிஞ்ச நம்பர்னா 10 தான் எனக்கு தெரியும். 10 power 4ன்னு பார்த்தா 10, 10 square, 10 cube, 10 power 4, ரைட்?
ஸோ 10 நம்மளுக்கு தெரியும். 10 19ஆல டிவைட் பண்ண முடியுமா? நோ. ஏன்னா 10 வந்து 19ஓட ஒரு குட்டி நம்பர். ஸோ இப்போ 100, எஸ் 100 நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஸோ 100 19ஆல டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ 19 டேபிளில் 100க்கு க்ளோஸாக எந்த நம்பர் வரும்னு கேட்டிங்கன்னா 97 ஐ ஹோப். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 97 when you try with like 19 into ஒரு 3 times வேணா 3 times போட்டா ஓன்கா 3 times இல்லை ஒரு 4 times ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? 4 timesனா 80. ஓகே, we can try with 5 times. 5 time ட்ரை பண்ணலாம். சரிங்களா? I think 95 வரும்னு நினைக்கிறேன். yes it is 95. யா 95 நம்மளுக்கு வரும். கரெக்டா? அப்போ 19 டேபிளில் 100க்கு க்ளோஸாக வருது 95 தான். அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு எவ்வளோ? 5 is your reminder. சரியா? இப்போ என்ன நம்மளுக்கு ரிமைண்டர்? 5 is our reminder. ஓகே, ஆனா நம்மளுக்கு தேவை 10 power 4. 10 power 4 வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல யார் இருக்காங்களோ அதான் எக்ஸ். ரைட்டா? 10 power 4 வேணும். இது யாரு? 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் வந்து 5 mod 50 90. ஓகேவா? இப்போ 10 ஸ்கொயரை இன்னும் என்ன பண்ணணும்? ஸோ 10 ஸ்கொயர் 10 power 4 மாறணும் அப்படின்னா அகெயின் ஒரு ஸ்கொயர் எடுத்தா போதுமா? இல்லைன்னா சேம் அதே 10 ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 10 power 4 வரும்ல. ரைட்டா? அப்போ இந்த 10 ஸ்கொயரையும் திருப்பி அதே 10 ஸ்கொயரோட மல்டிபிள் பண்றேன். ஐ வில் கெட் 10 power 4. ரைட்? 10 ஸ்கொயரோட ரிமைண்டர் உனக்கு தெரியும் 5ன்னு. அப்போ திருப்பி அதே 10 ஸ்கொயரால் அதோட ரிமைண்டரும் 5. 5 into 5 which is 25. ஓகேவா? 25 நம்ம 19ஆல டிவைட் பண்ணா, ஏன்னா இது பெரிய நம்பர், இன்னும் நீ சின்ன நம்பரா மாத்தலாம். 25 19ஆல டிவைட் பண்ணா ஐ ஹோப் 6 is your reminder. So 10 power 4 6 mod 19. கரெக்டா? இப்போ ஃபைனலி எக்ஸ்ங்கிற பிளேஸ்ல யார் இருக்கா? நம்மளுக்கு 6 இருக்கு. ஓகேவா பசங்களா? So x in place of x we have 6. Got it? நம்ம கிட்ட 6 இருக்கு. சரியா பசங்களா? Yes. So next question போலாமா? Find the number of integer solutions of 3x congruent 1 mod 15. சரியா? Find the number of integer solutions of 3x congruent 1 mod 15. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? integer solution. We want only integer solution. Okay, வேற எந்த ஒரு கோவும் கிடையாது. இந்த கொஸ்டினை பார்த்தா I'm just clueless. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 1 இந்த சைட் கொண்டு போறோம். You are taking this 1 to the next side. அப்போ 3x minus 1 is congruent 0 mod 15. கரெக்டா? Yes. இப்போ what is happening? Fine. Next. Okay. அப்போ 0ன்னு இருக்கு. 0ன்னா என்னது? இப்போ 3x minus 1 is the multiple of 15. நான் எழுதிக்கலாம்ல? multiple of 15. எஸ்னா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ 3x minus 1ங்கிறது சம் 15k இருப்பாங்க. சம் 15k இருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டா? இப்போ 3x minus 1 is some 15kனா அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ 3x is equal to 15k plus 1. அப்போ x is equal to 15k plus 1 by 3. இதில் ஹைலைட்டட்னா 2 டேர்ம் இருக்கு. இந்த 2 டேர்ம்ஸையும் நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ x is equal to 15k by 3. Common denominators you can split it, right? So it is 5k plus 1 by 3. So இப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு. k இந்த இடத்துல இருக்கு. k இந்த இடத்துல இருந்தா கூட கேவை டிவைட் பண்ற நம்பர்ஸா போட்டு நம்மளால இன்டீஜர் சொல்யூஷனை வர வச்சிட முடியும். ஸோ இப்போ நீ கேவை இங்க போட்டனால இட் வில் ஸ்டே அஸ் அன் இன்டீஜர். ஆனா அது கூட ஒரு ஃப்ராக்ஷன் நீங்க ஆட் பண்றதுனால இதோட டோட்டல் ஆன்சர் எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷனா தான் இருக்குமே தவிர ஒரு இன்டீஜரா இருக்க வாய்ப்பே இல்லை. சரியா? எஸ், பிகாஸ் யூ ஆர் ஆடிங் வித் 1/3. 1/3 கூட நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி இன்டீஜர் பிளஸ் ஃப்ராக்ஷனால இட் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ராக்ஷன், இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இதுக்குன்னு இன்டீஜர் சொல்யூஷனே பாசிபிள் கிடையாது. நீ கேக்கு என்ன வேணா போட்டு பாரு, யூ சப்ஸ்டிட்யூட் அண்ட் see. ஓகேவா? கேக்கு 0 போட்டு பாருங்க. 0 போட்டால் என்ன வரும்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. இது இன்டீஜரா? இல்லை. கேக்கு 1 போட்டு பாருங்க. 1 போட்டால் என்ன வரும்? 5 plus 1/3 which is
5.666 it is not an integer. Again k is equal to 2 போட்டீங்கன்னா 10 plus 1 by 3 10.000 10.666 ன்னு வரும். So again it is not an integer. அப்ப நீங்க என்ன போட்டு பார்த்தாலும் சரி இது இன்டீஜரா கிடைக்க வாய்ப்பே இல்லடா. சரியா? ஏன்னா இது டோட்டலி எலிமினேட்டர். இன்டீஜர் பிளஸ் ஃபிராக்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த முன்னாடி டேர்ம் நீங்க கேட்கலாம் 11k plus 8 போட்டீங்கல்ல அது மட்டும் ஏன்? இதே நீங்க தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா நீ தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணா கூட இது ஒரு ஃபிராக்ஷன் தான். ஸோ கேக்கு 8ஓட மல்டிபிள்ஸா நான் போட்டு நான் வெளியே எலிமினேட் பண்ணிப்பேன். ரைட்டா? ஆனா இங்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல, am I right or wrong? Yes, you are right. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னா இங்க நம்மளுக்கு இது ஃபிராக்ஷன் இருக்குன்றதுனால இங்க பிரச்சனை வரல. ஆனா இப்ப நம்ம பார்த்த சம்ல இது ஃபிராக்ஷன் இல்ல, இது ஒரு இன்டீஜர். இது ஒரு தனி இன்டீஜர் கூட ஃபிராக்ஷன் ஆட் பண்றதுனால இது ஒரு இன்டீஜரா வராது. ஸோ இட் ஹாஸ் நோ இன்டெக்ரல் சொல்யூஷன். அப்ப இந்த ஒரு சிஸ்டமுக்கு சொல்யூஷனே இல்லை. நோ இன்டெக்ரல் சொல்யூஷன், நம்மளுக்கு சொல்யூஷன் ஒன்றது இல்லை. ஓகேவாடா பசங்களா? எஸ். So we come to the last sum, which is example 2.17. A man starts his journey from Chennai to Delhi. Chennai ல இருந்து டெல்லி போறாரு by train. He starts at இது வந்து 24 ட்ரெயின்னாலே 24 hour clock தான் ஓடு. ஓகேவா? நம்மள மாதிரி 12 hour clock கிடையாது, 24 hour clock. ஓகேங்களா? He starts at 22 or 30 னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 10:30 நைட் 10:30க்கு அவர் ட்ரெயின் ஏறுறாரு. on Wednesday ஏறாரு. சரியா? if it takes 32 hours of traveling time. ஓகேவா? மொத்தம் இந்த ட்ரெயின் டிராவல் ஆக போறது. ஓகேவா? ஸோ இது சிம்பாலிக்கலி சொல்ல போனா நான் ஒரு பக்கம் ட்ரெயின் ஏறுறேன்டா பசங்களா. ஓகேவா? this train, இதுதான் இந்த ட்ரெயின் போற ட்ரெயின். ஓகேவா? இந்த ட்ரெயினை நான் 10:30க்கு ஏறுறேன், 10:30 PM. ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்றது எவ்வளவு நேரம் டிராவல் பண்றேன்? 32 hours டிராவல் பண்றேன். ஓகே, ட்ரெயின்குள்ளே டிராவல் ஆகி போறேன் டெல்லி போறதுக்கு. ஓகேவா? டெல்லி நான் ரீச் பண்ற டைம். ஓகேவா? ட்ரெயின் லேட்டா போல, சில ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல ஒரு 5 நிமிஷம் போற டைம்ல 10 நிமிஷம் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேவா? சில ட்ரெயின் வந்து லேட் ஆகும். அந்த மாதிரி ட்ரெயின் எந்த லேட்டுமே இல்லை. அப்ப நீ டெல்லி போய் எப்ப சேருவ? ஓகேவா? அப்ப டெல்லி போய் எப்ப சேருவ? இந்த ட்ரெயின் லேட்டா போகல, 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 32 hours டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அப்போ எப்போ போய் சேருவ? எந்த டே? when he will reachனா they are talking about day. டைம் கிடையாது. டைம்னா இவன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி நீ டைமை சொல்லிடுவேன். ரைட்டா? டைம் கிடையாது. they are talking about day. அப்ப எத்தனை நாள் ஆச்சு? you have to count this. ஓகேவா? எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கறத மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணி சொன்னா போதும். ரைட்டா? டன்டா பசங்களா? ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோ ஹார்ஸ் ஜேர்னி. ஓகேவா? ஸோ டே கணக்கு அப்படின்னா அப்போ ஒரு 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் போயிருக்கும். ரைட்டா? அடுத்த நாள் வந்திருக்கும். ஆமா ரைட்? ஸோ வெட்னஸ்டே நைட்டு 10:30க்கு ஏறாரு. அப்போ 32 மணி நேரம் ஹார்ஸ் அப்படின்னா அப்போ எப்போ போய் அவர் ஜாயின் ஆவார், எப்போ போய் ரீச் ஆவார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ நவ் ஹி ரீச்டு வாட்? இப்போ 10:30க்கு நம்மளுக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ how will you calculate this? ஸோ மொத்த ஹார்ஸ் கணக்கை கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மொத்த ஹார்ஸ் கணக்கை கவுண்ட் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஒரு நாளையில எவ்வளோ ஹார்ஸ் இருக்கு? we have 24 hours. அப்போ எவ்வளோ 24 hours அதுல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ 24 hours டோட்டல் டைம்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னது? இட் இஸ் லைக் டிவிஷன் ஆர் மாடலோ டிவிஷன். ரைட்? அப்போ நெக்ஸ்ட் 22:30க்கு ஏறாரு. அதுக்கப்புறம் ஒரு 32 மணி நேரம் ஜேர்னி. இது எல்லாமே சேர்த்தானே. இப்போ 10:30லேருந்து இன்னும் 32 மணி நேரம். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 54.30. 54.30 நீங்க யாரால டிவைட் பண்ணணும்? அதுதான் மேட்ரு. யாரால டிவைட் பண்ணுவ? 24ஆல டிவைட் பண்ணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 hours தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ what is it? How will you calculate this? So 54.30 நம்ம 24ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, இதை நம்ம இப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? டோன்ட் வரி. ஸோ we can do like this.
ஒன்றுமே இல்லை. இந்த 54 + 0.30, ஏன்னா அந்த 0.30 விட்டுரு. 0.30 வருதுன்னா பார்த்தீங்கன்னா 0 விட மேலே தான் இருக்கு. அதை நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்போ இந்த 54 24 டிவைட் பண்ணா 54 24 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 48. 48 ஹார்ஸ். 48க்கும் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹார்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ விச் இஸ் 6.30. ஸோ டெசிமல் எடுத்துட்டு இப்படி நீ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் உனக்கு சொன்னேன். இப்போ 6.30 நம்மளுக்கு ஆன்சர். 6.30னா என்னது? 6 ஹார்ஸ் 30. ஓகேவா? ஸோ சி, அப்போ 24 ஹார்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை நீங்க 24 ஹார்ஸால டிவைட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி யூ டிவைடட் 'எஸ்'. அப்ப அவர் எப்ப ரீச் ஆவாரு? அவர் ரீச் ஆகுற டைம் பாத்தீங்கன்னா 6.30னா காலையில 6:30க்கு. ஆனா எந்த காலையில? Thursday காலையிலயா இல்ல Friday காலையிலயா? அதுதான் நீ சொல்லணும். ஓகேவா? எந்த காலையில வரும்? Thursday காலையில வருமா? Friday காலையில வருமா? Wednesday நைட் ட்ரெயின் ஏறாரு. ஸோ எந்த காலை? ஓகேவா? டைமை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ ஃபைண்ட் தி டைம் தட் இஸ் 6:30 AM. ஓகேவா? காலையில 6:30க்கு ரீச் ஆகுறாரு. பட் இட் இஸ் ஆன் Thursdayவா Fridayவா? அதை நீ செக் பண்ணும். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் ட்ராவல்? இந்த ட்ராவலை நீ டிஸ்போஸ் பண்ணிப்பாரு. ஓகேவா? இந்த ட்ராவலை 24 டிவைட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ராவல் டைம் தானே ஆக்சுவலி டிஃப்ரென்ஸை மேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ராவல் டைமை நீ 24 டிவைட் பண்ணனா வாட் டஸ் இட் மீன்? ஆர் இந்த ட்ராவல் டைமை நீங்கள் என்ன பண்ணுங்க? யூக்ளிடியன் பிரின்சிபல் வச்சு எழுதலாம். ஸோ 32வை 24 ஒரே ஒரு 24 ஹார் தான், அதாவது ஒரு நாள் தான் உள்ள இருக்கு. அது போக ஒரு 5 மணி நேரம் இருக்கு. 24ஆ? ஸோ 24னா இங்க ரிமைண்டர் எவ்வளோ? 6 + 2 8. ஓகேவா? எஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நாள் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டா ஒரு நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் 8 மணி நேரம் போயிருக்கு. ரைட்டா? அப்போ இந்த ஒரு நாள்லயே நம்மளுக்கு Thursday கவுண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த 8 மணி நேரம் எந்த கவுண்ட்ல வந்திருக்கும்? நெக்ஸ்ட் நாள் என்னது? இப்போ Friday. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? He reached. ஓகேவா? He reached Friday 6:30 AM-க்கு ரீச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? டெல்லி எப்போ போயிருக்காரு? Friday 6:30 AM-க்கு he reached. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மும். கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே. ஓகே, அண்ட் ஷி ஆஸ்க் வாணி. ஓகேவா? இப்போ 2 பேர் இருக்காங்க. கலா, ஓகேவா? கலான்னு ஒரு பர்சன், வாணின்னு ஒரு பர்சன். சரியா? ஓகே, கலா சேஸ். ஓகேவா? இது பேர் தான் கலா, இவன் பேர் தான் வாணி. கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே. இப்போ பர்த்டே பாய் யாரு? இவங்க தான் பர்த்டே பாய். ஓகேவா? டுடே, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். வாணி கிட்ட கேட்குறாங்க வென் இஸ் யோர் பர்த்டேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா டுடே இஸ் மண்டே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மண்டே. ஓகேவா? இன்னைக்கு மண்டே. அண்ட் ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days எகோ. எகோனா என்னது? இந்த மண்டேலேருந்து, இன்னிலிருந்து 75 நாள் முன்னாடி. ஓகேவா? இன்னிலிருந்து 75 நாளுக்கு முன்னாடியே என் பர்த்டே முடிஞ்சிருச்சுடா டம்போ அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ அந்த 75 நாள், ஓகேவா, 75 நாள் எந்த டேல வரும்? ஓகேவா? தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் விச் டே. ஃபைண்ட் தி டே. டே தான் கேட்குறாங்க. எந்த நாள்ல வரும், எந்த கிழமையில வரும்னு கேட்குறாங்க. ஸோ கிழமைக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ அப்போ 75 நாளில் மொத்தம் எத்தனை வாரம்? ஓகேவா? அந்த வாரத்தில் லைக் அப்போ எந்த கிழமையில அது ரீச் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தட்ஸ் இட். ஓகே, டுடே இஸ் ஆர் வெட்னஸ்டே. அப்போ வந்து 75. ஓகேவா? 75 இப்போ நீங்கள் யாரால டிவைட் பண்ணும்? எவ்வளோ கிழமைன்னு கேட்டால் 7ஆல தான் டிவைட் பண்ணும். ஏன்னா ஒரு வாரத்தில் 7 நாட்கள் தான் இருக்கு, 7 கிழமை தான் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு டிவைட் பை 7. ஸோ 75 7ஆல டிவைட் பண்ணும். ஈஸியில் இது எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 75ங்கிறது 70 + 5. ஏன்னா 70 7ஆல ஈஸியாக டிவைட் ஆகும். ஸோ 0 + 5 mod 7 which means 5. ஓகேவா?
அப்போ நீங்க 75 நாள் முன்னாடி கவுண்ட் பண்ணி என்ன டேன்னு பார்க்க தேவையில்ல. மண்டேலேருந்து 5 நாள் முன்னாடி. அப்படி வச்சாலே அந்த கிழமை, அந்த 5வது நாளும் அந்த கிழமையும் ஒண்ணுதான். மண்டேலேருந்து 5 நாளைக்கு முன்னாடின்னா என்னது? மண்டேக்கு முன்னாடி சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, ஃப்ரைடேன்றப்போ 3வது நாள், தர்ஸ்டே அண்ட் வெட்னஸ்டே. எப்போ வருது? அப்ப 5 நாளைக்கு முன்னாடினா என்னது? ஸோ சி மண்டே இங்க இருக்கு. சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தர்ஸ்டே, வெட்னஸ்டே, ரைட்டா? அப்ப 5 நாளைக்கு முன்னாடி என்ன டே தான் வந்திருக்கு? வெட்னஸ்டே. அப்போ வாணி பர்த்டே எங்க? பர்த்டே என்னது? வாணிஸ் பர்த்டே ஆன் வெட்னஸ்டே. வாணிஸ் பர்த்டே ஆன் வெட்னஸ்டே. அவர் வெட்னஸ்டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அவங்களோட பர்த்டே. ரைட்டா பசங்களா? தட்ஸ் இட். ஸோ சிம்பிள். 3 லைன் தான். நான் யாரால டிவைட் பண்ணும் அப்படிங்கிற இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன எக்ஸசைஸ், என்ன சம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டீட்டெயில் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியாடா பசங்களா? எஸ். ஸோ இதை நீ இப்படியும் பண்ணலாம், புக்கில் இருக்க மாதிரியும் போடலாம், ஆர் யூ கேன் டூ பை திஸ் மெத்தட். இந்த மெத்தடே ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? எஸ், யூ கேன் டூ பை திஸ் மெத்தட், ரைட்? ஓகே பசங்களா, பாய் பாய்.